கந்தசஷ்டி 7ஆம் நாள் விரத பூர்த்தி. கந்தபுராணத்தில் இறை தர்மம், இறை நீதி. உலக வழக்கில் எளியோரை வலியார் மிதித்தால் வலியோரை தெய்வம் வாட்டும் என ஒரு பழமொழி உண்டு. கந்தபுராணத்தில் மேற்கண்ட இந்த பழமொழி ஓரிடத்தில் வருகின்றது. போர்க்களத்தில் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகாசூரன் கந்த கடவுளை எதிர்கொள்கிறான். அப்பொழுது சிங்கமுகன் முருகனை பார்த்து கேட்கிறான், குமரனே, உமக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்லை. நாங்கள் தேவர்களையே சிறை வைத்தோம். அவ்வாறு இருக்க நீ ஏன் எங்களோடு போரிட வந்தாய் என்பதனை கண்ணுதல் முதல்வன் மைந்த கழறுவன் ஒன்று கேண்மோ. எண்ணலர் வலியை மாற்றல் இறையவர் கடனே அற்றால் விண்ணவர் தமை தண்டித்தோம். அவர்க்குளும் அல்லை வேறோர் நன்னலன் எமருக்கில்லை நடந்ததென் அமருக்கு என்றான். அதாவது, நெற்றி கண்ணையுடைய சிவபெருமானின் மைந்தனே, நான் ஒன்று சொல்வேன் கேள். பகவரின் வலிமையை அழித்தல் அரசரின் கடமை. அந்த விதத்தில் எங்கள் பகைவரான தேவர்களை தண்டித்தோம். தேவர்களை தவிர எங்களுக்கு வேறு பகைவர் இல்லை. அங்கனம் இருக்க சிவகுமரா, நீ நம்மீது போர் தொடுக்க வந்தத காரணம் என்ன என சிங்கமுகன் கேட்க, அப்பொழுது ஸ்ரீ முருகப்பெருமான் இறை தர்மம், இறை நீதியை எடுத்து உரைக்கின்றார். உரைதரும் அழியன் தன்னை வலியவன் முறுக்கின் நாடி முறைகெழு தண்டம் ஆற்றி அண்டங்கள் முழுவதுக்கும் இறையினை புரிதும் அற்றால் நீவிர்கள் இமையோர்க்கு இட்ட சிறையினை அகற்ற வந்தோம் செருவும் அத்திரத்துக்கு என்றான். சிங்கமுகனே கேள். உலகில் வாழ்கின்ற ஒரு எளியவனை வலியன் ஒருவன் தன் வன்மையால் துன்பம் இழைத்தால் நாம் அவனை முறைமையாக விளங்கும் இறை நீதிப்படி தண்டனை அளித்து எல்லா அண்டங்களுக்கும் அரசினை செய்கின்றோம். தக்க காலத்தில் அந்த வலிய கொடியவனை தண்டிப்பதே இறை நீதி, இறை தர்மம். நீங்கள் நெடுநாள் தேவர்களுக்கு செய்த கொடுமை அதிகம். அந்த தேவர்களை காப்பாற்றி உங்களை அழித்திடும் இறை நீதியின்படியே நான் வந்துள்ளேன் என்றார் குமரக்கடவுள். எனவே எளியோர்களை துன்பப்படுத்திய வலியோர் எவராகிலும் இயற்கையாகவே இறை நீதிப்படி